கவனிங்க, ஒரு அழகான ஒரு கிராமத்துல 2 பேர் இருந்தாங்களாம். ஒரு அம்மாவும் பொண்ணும் இருந்தாங்களாம். சரிங்களா? அந்த பொண்ணோட பேரு நிலா, அம்மாவோட பேரு சந்திரா. சரியா? சந்திரா, சிரிக்க கூடாது. சந்திரா மக பேரு நிலா. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அந்த குழந்தையா இருக்கும் போதே அவங்களோட அப்பா வந்து இறந்துட்டாரு. சரிங்களா? அந்த அம்மா தான் அந்த குழந்தைய வந்து வளர்த்துக்கிட்டே வந்துக்கிறாங்க. குழந்தைய வளர்த்துக்கிட்டே வரும் பொழுது நிலா வந்து 1வது 2வது 3வது படிக்கும் போதெல்லாம் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, முக்காடு போட்டுக்கிட்டே தான் போவாங்க. வெளியில முக்காடு போட்டுக்கிட்டே தான் வெளியில வருவாங்களாம், உள்ள போவாங்க, ஸ்கூல்ல போவாங்க. தன்னோட முகத்தை வந்து மறைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். குழந்தைக்கு கூட முகத்தை முழுசா ஓப்பன் பண்ணி காமிக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்ப எப்படி நம்மளுக்குலாம் முகம் வந்து ஃபுல்லா தெரியுங்களா? ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, தன்னோட சேலையை எடுத்து இப்படி போட்டு முக்காடு போட்டு அப்படியே தான் வெளியில போக உள்ள போகன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட முகம் வந்து பார்க்க முடியாத மாதிரியே இருக்குமா. சரிங்களா? அவங்களோட முகத்துல வந்து நெருப்பெல்லாம் பட்டதுனால ஃபுல்லா வெந்து போயிருக்கும். சரிங்களா? அதனால அந்த குழந்தையுமே பார்த்து சின்ன வயசுல இருந்து பயந்துட்டு இருந்து சரி அம்மா அப்படிங்கிற ஒரு பாசத்துல அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தை திடீர்னு ஒரு 5வது படிக்கிறாங்க. எத்தனாவது படிக்கிறாங்க? 5வது படிக்கிறாங்க. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு அம்மாவோட போகும்போது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங். அந்த அம்மாவும் முகத்தோட அப்படியே வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தையோட படிக்கிற நிலாவோட படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, பயந்துட்டு இது யாரு, இதுதான் உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிக்கிறாங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்குது, அந்த அம்மாவை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அம்மாவை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து நிலாவால பொறுத்துக்கவே முடியல. நீ எதுக்கு இங்க வந்த, என்னை அவமானப்படுத்துறதுக்கு வந்த, நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீ போய் இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை நிலா வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப திட்டிடுறாங்க. சந்திராமாவுக்கு ரொம்ப மனசு ஒரு நாள் ரொம்ப பாரமாயிருது. சந்திராமா வந்து சின்ன வயசுல இருந்தே குழந்தைய வளர்த்ததுனால என்னடா நம்ம குழந்தை இப்படி பேசிருச்சு, நம்ம வளர்த்த பிள்ளை நம்மளோட முகத்தை பார்த்து பிடிக்கலங்கிறாங்களேன்ட்டு அதுல இருந்து அந்த அம்மா வெளியிலேயே வர மாட்டாங்களாம். அந்த குழந்தைக்கு சாப்பாடு வச்சுருவாங்களாம். அந்த குழந்தைய வந்துட்டு 5வது படிக்கும் போதே பாருங்க, அந்த குழந்தைய வந்து சாப்பிடுவாங்களாம், திரும்ப அவங்களா போயிடுவாங்களாம் ஸ்கூலுக்கு போறதுக்கு. அப்படியே ஒரு 10வது 12வது வரைக்குமே அவங்க அம்மா முகத்தையே பார்க்கல, அப்படியே வாழ்ந்துருக்குறாங்க. அவங்க அம்மாவை பத்தி வெளியில யாருக்குமே தெரியாது. அந்த குழந்தை வந்து பார்க்கறதுக்கு, நிலா வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. நல்லா சிகப்பா, நல்ல கலரோட, நல்ல அழகா இருப்பாங்க. ஹைட் அண்ட் வெயிட்டா நல்லா அழகா இருப்பாங்களாம். ஆனா அவங்க அம்மா வந்து வெளியில யாருக்குமே காமிக்க மாட்டாங்களாம். இதுதான் என் அம்மான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குது, அசிங்கமா இருந்திருக்குது. ஏன்னா அவங்க அம்மாவுடைய முகம் அப்படி இருந்ததுனால. ஒரு 10வது 12வது முடிச்சுட்டு காலேஜுக்கும் போயிட்டாங்களாம். காலேஜுக்கு போன உடனே அங்கேயும் அம்மாவை வந்து யாருக்குமே காண்பிக்கல. அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிலாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஸ்கூல்ல அவங்களோட பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு, பசங்க ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஜாலியான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க நிலா. இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு என்ன வந்திருக்கு, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ரொம்ப ஒரு அடிப்படையா ஒரு கூலி வேலை செஞ்சு அப்பா இல்லாம தன்னோட கணவர் இல்லாம அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமே, இப்படி இருக்குது நம்மளோட மகன், நம்மளையும் மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்கு என்னாச்சு, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்குது. இதுல வந்து யார்கிட்ட நிலாட்டையும் சொல்லல, மற்ற சொந்தக்காரங்கள்ட்டையும் யார்ட்டையும் சொல்லலை. ஏன்னா யாருமே அவங்களோட பேச மாட்டாங்க. தனிமையாவே இருந்ததுனால சந்திரம்மாவுக்கு என்னாச்சு, மைண்ட் எல்லாம் ஒரே குழப்பமாயிருச்சு. சரிங்களா? ஒரு நாள் நிலா வந்து என்ன பண்ணியிருக்கிறா, வீடெல்லாம் ஒதுங்க வைக்கணும், வீடு இப்படி இருக்குதுன்னு எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றதுதான் நிலாவுக்கு என்ன வேலை, குறை சொல்றதுதான் வேலையே. அம்மாவை குறை சொன்னாங்க, அம்மாவை ஒதுக்குனாங்க. அடுத்து இப்ப எதை சொல்றாங்க, குடியிருக்கிற வீட்டை குறை சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, வீட்டை வந்து குறை சொல்றாங்க. அப்படின்ட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப பழைய ஒரு பெட்டி இருந்துச்சு, இரும்பு பெட்டி. அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள போட்டோஸ், நியூஸ் பேப்பர் இதெல்லாமே இருந்திருக்குதான். யாரை எடுத்து வச்சிருந்துக்கிறா, அவங்க அம்மா சந்திரா அம்மா எடுத்து வச்சிருந்தது. சரிங்களா? அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா பார்க்கும்போது அந்த போட்டோல இருந்து அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்துருக்கிறா. என்ன நம்ம அம்மாவோட போட்டோ சின்ன வயசுல இவ்வளவு அழகா இருக்கிறாங்களே, முகம் இவ்வளவு அழகா இருக்குதுன்ட்டு எடுத்து பாக்குறாங்க. சரிங்களா? யார் பாக்குறா, நிலா பொண்ணு எடுத்து பாக்குறாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவங்க அம்மா கூட
பேசல. அவங்க அம்மா கூட அவங்க அம்மா முகத்தையும் பார்க்கல. ஏன்னா அவங்க அசிங்கமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப மனவேதனைப்படுத்தி, அவங்கள ரொம்ப திட்டி அவமானப்படுத்தி, ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அவங்கள காமிக்காம அப்படியே மறைச்சு வச்சு இப்போ எத்தனை காலேஜ் வரைக்கும் வந்தும் அவங்களுக்கு தெரியாம வாழ்ந்துட்டாங்க. அந்த போட்டோல எடுத்து பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன இப்படி இருந்த அம்மா இப்படி முகமெல்லாம் மாறி அசிங்கமா தழும்பா இப்படி பேய் மாதிரி மாறினது எதனால அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு கேள்வி வந்துருச்சு. உடனே அதுக்கு பின்னாடியே பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர் இருந்துச்சான். எரிந்து கொண்டிருக்கும் வீட்டுக்குள் நுழைந்து குழந்தையை மீட்ட தாய், துணிச்சலான ஒரு தாய் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருந்து போட்டோ படத்தோட இருந்துச்சான். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவளுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும், இந்த நியூஸை பத்தி உடனே தெரிஞ்சுக்கணும்ட்டு உடனே அவங்க பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்துல ஓடுறாளாம். அந்த நியூஸ் பேப்பர் போட்டோ இதெல்லாம் தூக்கிக்கிட்டு உடனே வேகமா ஓடி போய் அவங்க பெரியம்மாட்ட போய் இதெல்லாம் காமிச்ச, பெரியம்மா இதெல்லாம் என்னது, இந்த போட்டோல இருக்கிறது யாரு, எங்க அம்மா தானா, எப்படி இந்த மாதிரி இருந்த அம்மா இப்படி அசிங்கமா ஆனாங்க, இப்படி கேவலமா ஆனாங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க பெரியம்மா ரொம்ப அழுதுட்டு கேன்னு அழுதாங்களாம். கேன்னு அழுதுட்டு சொன்னாங்களாம், நீ குழந்தையா இருக்கும்போது நீ தொட்டில தூங்கிக்கிட்டு இருந்த அன்னைக்கு உனக்கு என்னது பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு கரண்ட் போயிருச்சு, பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த விளக்குல இருந்து ஒரு தீ வந்து அந்த திரை மேல பட்ட உடனே வீடு ஃபுல்லா தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. வீடு ஃபுல்லா என்னாச்சு, தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்களா. தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு, ஃபயர் சர்வீஸ் வர்றதுக்குள்ளாட்டிக்கும் அந்த வீட்டுக்குள்ள யாருமே போக முடியல. நீ அழுதுகிட்டு இருந்த குழந்தையா இருந்து உங்க அம்மா வந்து எதையுமே பார்க்கல. அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வீட்டுக்குள்ள தாவி குதிச்சு என்ன பண்ணாங்க, வேகமா ஓடுனாங்க. ஓடி உன்னைய தூக்கிட்டு வரும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த தூணெல்லாம் இருக்குது, அந்த தூணெல்லாம் விழுந்து உங்க அம்மா முகத்துல பட்டதுனால உங்க அம்மாவுடைய முகம் அப்படியே எரிஞ்சு போச்சு. உன்னைய தூக்கிக்கிட்டு அப்படியே இருக புடிச்சுக்கிட்டு உன்னைய அப்படியே இந்த போர்வையில சுத்தி கொண்டு வந்ததுனால உங்க அம்மாவுடைய முகம் எரிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி தழும்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா. இப்போ அப்படியே கேன்னு அழுதாலாம். என்ன பண்ணா கேன்னு அழுதா. நிலாவால தாங்கிக்க முடியல. என்ன அம்மா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினேன், இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தினே, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அவமானப்படுத்தணுமே, என் அம்மா வந்து இணைய அழகா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய அழகு போயிருக்குது, அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்களா அப்படின்னு அவளுக்குள்ள ரொம்ப ஒரு மனம் வந்து கவலைனால என்ன பண்ற, போய் அம்மாட்ட மன்னிப்பு கேட்கணும்னு பெரியம்மா வீட்டுல இருந்து வேகமா ஓடி வர்ற அம்மாவை பார்க்கணுட்டு வரும்போது அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அடிப்படையில அப்படியே இந்த மாதிரி குத்த வச்சு உட்காந்து இருக்கிறாங்க. குத்த வச்சு உட்காந்து அப்படியே சாஞ்சி கிடக்குறாங்க. வந்து பார்த்தவ அந்த தலைமெல்லாம் வரண்டி பார்த்து, அம்மா முடியுமா, சீக்கிரம் முடியுமா, நான் என்ன பண்ணணும், உன்னை மன்னிப்பு கேட்கறமா, என்ன நான் உன்னை நேசிக்கிறேமா அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறா. என்ன பண்றாங்க, அவங்க அம்மா எந்திரிக்கவே இல்லை. என்ன ஆயிடுச்சு, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பத்தியான கவலை, இப்படிப்பட்ட பிள்ளையை நம்ம வளர்த்திருக்கிறோமே, இவ்வளவு தியாகம் பண்ணி வளர்த்திருக்கிறோமே, இந்த பிள்ளை நம்மளை வந்து ஏற்றுக்கொள்ற ஒரு மனசே இல்லைன்னு இதை நினைச்சு அவங்களுக்கு மனநோயினால பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாம போய் அவங்களுக்கு என்னாச்சு, சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாதவங்க, அவங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால அவங்க அப்படியே மனசு நோய் டெய்லியும் அதைப்பட்டு வேதனைப்பட்டு என்னாச்சு, அவங்க ஒரு வழியா இறந்துட்டாங்க. இதெல்லாம் குழந்தை தன்னை நேசிக்கிறது அந்த விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாமையே இறந்துட்டாங்க. சரிங்களா, இந்த கதை புரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம், நேசிக்கவா. நம்ம என்ன பண்ணணும், நேசிக்கணும். நம்மளுடைய பெற்றோர் யாரு, அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு ₹1 செலவு நம்மளுக்காக பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்களா, உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க. உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத உங்கள்கிட்ட யார்ட்டையுமே சொல்றது இல்லை. சரிங்களா, அப்ப நீங்க அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும், எவ்வளவு நேசிக்கணும். தன்னை வந்து அவங்க என்ன பண்றாங்க, தன்னை மறைச்சுக்கிட்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்க நீங்க என்ன பண்ணணும், நேசிக்கணும். நீங்க அதே வளர்ந்து வர்றீங்க, ஒரு 10வது 12வது படிக்கும் போது உங்க அப்பா அம்மா ஸ்கூலுக்கு வருவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை படிச்சவங்களா இருப்பாங்க, உங்க அப்பா அம்மா வந்து படிக்காதவங்களா இருப்பாங்க. இதுதான் என் அப்பா, இதுதான் என் அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்னவா இருக்கும், வெக்கமா இருக்கும், கூச்சமா இருக்கும். ஒருவேளை அழுக்கான சட்டையை போட்டு வந்திருக்கலாம். அவங்கள வந்து இதுதான் என் அப்பா, இதுதான் என் அம்மான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கும். அப்படிலாம் இல்லாம தைரியமா சொல்லணும். நீங்க படிச்சு நல்ல பிள்ளையாகி நீங்க மேல வந்துதான் யார, உங்க அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கணும். சரிங்களா, நல்லபடியா செய்வீங்களா. இதே மாதிரி
நம்ம மற்றவங்களையும் நேசிக்கணும், நம்மளுடைய அப்பா அம்மாவையும் நேசிக்கணும். முதல்ல அப்பா அம்மாவை நேசிங்க, சரிங்களா? அன்னைக்கு போய் என்ன பண்ணணும், உங்க அம்மாட்ட போய் நான் உங்களை நேசிக்கிறேம்மா, ஐ லவ் யூ மம்மி, ஐ லவ் யூ டாடி. போய் மற்ற பிள்ளைகிட்டலாம் பேசுறீங்க, மற்ற பிள்ளைகிட்டலாம் போய் விளையாடுறீங்கல்ல, முதல்ல உங்க அம்மாவை நேசிக்கிறீங்களா? நேசிப்பீங்களா?